வணக்கம். திருமதி சந்தியா சிவராமகிருஷ்ணன், திருவல்லிக்கேணியிலிருந்து. பெரியவாரோட உத்தரவுப்படி அந்த மடத்து சிறுவன் ஐயங்கார் சுவாமிகளை தேண்டி பஸ் ஸ்டாண்டுக்கு போனதும் அந்த சிஷ்யன் கூப்பிட்டா அந்த ஐயங்கார் சுவாமிகள் மடத்துக்கு வர மறுத்ததையும் போன பதிவில் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்னு இந்த பதிவில் பார்க்கலாம். 30 காசு டிக்கெட்டை கீழ்ச்சி போடுங்க, கையோடு உங்களுக்கு 30 காசு நான் தரேன் என்று அடமாக பேசி கொண்டிருப்பதை பார்த்தார் ஐயங்கார் சுவாமிகள். நடந்து கொண்டிருக்கும் சம்பாஷணையை கவனித்த நடத்தினர், ஐயரே ஐயங்காரே, அந்த டிக்கெட்டை என்கிட்ட கொடு, 30 காசு நான் தரேன். மடத்து சாமி கூப்பிடுதுன்னு தம்பி எவ்வளோ அடம் பண்ணுறான், ஏதாச்சும் முக்கிய விஷயமாத்தான் இருக்கும், போய் பாரேன். அவனவன் தவம் இருந்தால் அவரை பார்க்கறதுக்காக எங்கிருந்தோர் வர்றான், கூப்பிட்டா போவியா என்று சிடுசிடுவென்று சொல்ல வேட்டியில் சுருட்டி வைத்திருந்த கசங்களான டிக்கெட்டை நடத்தினரிடம் கொடுத்துவிட்டு 30 காசு வாங்கி கொண்டு தான் கீழே இறங்கினார் ஐயங்கார் சுவாமிகள். மகாபிரிவாளின் உத்தரவை பூர்த்தி செய்துவிட்ட தோரணியில் மடத்துக்குள் கம்பீரமாக ஐயங்கார் சுவாமிகளுடன் நுழைந்தான் அந்த சுறுசுறுப்பான சிஷ்யன். அதற்குள் பெரிவாளை சுற்றி ஏகத்துக்கும் கூட்டம் சேர்ந்திருந்தது. உள்ளே நுழையும் இந்த இருவரையும் தன் இடத்திலிருந்தே பார்த்துவிட்டார் சுவாமிகள். அங்கே நெருங்கியதும் பவ்யமாக வாய்ப்புத்தி நின்றார் சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள். என்ன ஐயங்கார் சுவாமிகளே, கண்டக்டர் கிட்டேருந்து 30 காசு வாங்காமல் பஸ்ஸை விட்டு நீர் இறங்க மாட்டீராக்கும் என்று கேட்டு பவ்யமாக சிரித்தபோது ஐயங்கார் சுவாமிகள் அதிர்ந்து விட்டார். சிஷ்யன் சாதுவாக இருந்தான். அவன் இது மாதிரி அனுபவங்களை சந்தித்திருக்கிறான் போலி இருக்கிறது. இவர்களை சுற்றி இருந்தவர்களுக்கு இந்த சபாஷினின் விவரம் புரியவில்லை. சென்னை வக்கீல் ஆசாமி இன்னமும் மகாபிரிவா முன்னாலேயே வாய்ப்புத்தி அமர்ந்திருந்தார். திடீரென பெரிவா ஒரு விண்ணப்பம் என்று முன்பு ஆரம்பித்த மாதிரியே மீண்டும் தொடர்ந்தார். சித்தை இருங்க, உங்கள் விஷயத்துக்குத்தான் வரேன் என்ற சுவாமிகள் ஐயங்காரி வக்கீலுக்கு அருகே உட்கார சொன்னார். அவரும் வந்து அமர்ந்தார். பிறகு வக்கீல் சார், இவரோட அட்ரஸை கேட்டு கொஞ்சம் தெளிவாக குறிச்சிக்கோங்க என்றார் காஞ்சி மகான். இவருடைய அட்ரஸை நான் ஏன் குறித்துக்கொள்ள வேண்டும் என்று விவரம் ஏதும் கேட்காமல் கைவசம் இருந்த குறிப்பேட்டில் ஐயங்கார் சுவாமிகள் அவரது விலாசத்தை சொல்ல தன் வசம் இருந்த குறிப்பேட்டில் தெளிவாக குறித்து கொண்டார் வக்கீல். நீர் புறப்படும் ஐயங்கார் சுவாமிகளே, அடுத்த பஸ் மண்டபம் ஸ்டாண்டுக்கு வந்துடுத்து. அந்த கண்டக்டர் ரிட்டர்ன் பண்ண அதே 30 காசுலேயே இப்போ வேறு டிக்கெட் வாங்கிடுங்க என்று சொல்லி அந்த மண்டபமே அதிரும் வண்ணம் பலமாக சிரித்தார் சுவாமிகள். ஐயங்கார் சுவாமிகள் குழம்பி விட்டார். 30 காசுக்கு இந்த சிஷ்யன் கிட்ட நான் தகராறு பண்ணினது இவருக்கு எப்படி தெரியும் என்கிற சந்தேகம் ஒரு பக்கம் இருந்தாலும் அந்த புது மனிதரிடம் என் விலாசத்தை சொல்ல சொன்னார். யார் அவர்? அவர் வீட்டில் நடக்கப் போகிற கல்யாணம் எதுக்காவது எனக்கு பத்திரிக்கை அனுப்ப போகிறாரா? எதுவும் புரிய மாட்டேங்குதே என்று குழம்பி தனித்தபடி மடத்தை விட்டு வெளியே வந்து மண்டபம் பஸ் ஸ்டாண்டை அடைந்தார். பெரியவா சொன்ன மாதிரியே அடுத்து ஒரு பஸ் இவருக்காக காத்திருந்தது மாதிரி புறப்படும் நிலையில் காணப்பட்டது. விறுவிறு என்று ஏறி காலியாக இருந்த ஜன்னல் ஒரு இருக்கை ஒன்றில் அமர்ந்தார். ஐயங்கார் சுவாமிகள் பத்திரமாக சின்ன காஞ்சிபுரம் போகட்டும், நாம் இடத்துக்குள் மீண்டும் போவோம். சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள் விலாசத்தை குறித்து கொள்ளுமாறு வக்கீலிடம் ஏன் சொன்னார் காஞ்சி சுவாமிகள்? விஷயத்துக்கு வருவோம். சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகளின் முகவரியை மகாபிரிவா சொன்னபடி தன்னிடம் இருந்த குறிப்பேட்டில் குறித்து கொண்ட சென்னை வக்கீல், பெரிவா ஒரு விண்ணப்பம், நானும் இதோட 3 முறை இந்த பேச்சை ஆரம்பிச்சிட்டேன் என்று தொய்வான குரலில் எழுத்தார். உன்னோட விண்ணப்பம் தான்ப்பா பூர்த்தி ஆகின்றிருக்கு, அதான் முடிஞ்செடுத்தே. இல்லை பெரிவா, என்னோட விண்ணப்பத்தை நான் இன்னும் சொல்லவே ஆரம்பிக்கலையே என்று தயங்கினார் வக்கீல். உன்னோட விண்ணப்பம் என்ன? கஷ்டப்படுற வேதம் படித்த ஒரு பிராமணனுக்கு மாதம் ஏதேனும் பணம் அனுப்பணும்னு ஆசைப்படுறேன், அதுதானே என்று புருவத்தை சுருக்கி கேட்டது அந்த பரபிரம்மம். வக்கீலுக்கு பேச்சு அழவில்லை. ஆமாம் பெரிவா, அதேதான் இப்போ குறிச்சிண்டிய ஒரு அட்ரஸ், அதான்ப்பா சின்ன காஞ்சிபுரத்து ஐயங்கார் சுவாமிகள். நீ தேடுற ஆள் அவர்தான். அதான் பஸ்லேருந்து அவரை இறக்கி கூட்டின்னு வந்துட்டானே அந்த புடியன். இப்போ என்ன பண்ணுறேன்? பெரிவா இடைவெளி விட்டார். பெரிவா சொல்லணும், நான் கேட்டுக்கணும். வக்கீல் வாய் பொத்தி பவ்யமாக அந்த மகானின் திருமுகத்தையே பார்த்து கொண்டிருந்தார். இந்த மாதத்துலேருந்து ஒரு 250 ரூபாயை அந்த ஐயங்கார் சுவாமிகள் அட்ரஸுக்கு மணி ஆர்டர் பண்ணிவிடு. 1 மாதம் கூட தவறப்படாது. ஏன்னா 4 மாதம் வந்துட்டு 5வது மாதம் பணம் வரலேன்னா ஐயங்கார் சுவாமிகள் என்னென்ன வந்துட்டு சும்மா மடத்து பக்கம் வந்தேன்னு பெரிவான்னு தலையை சொரிஞ்சுட்டே இருப்பார். பாவம், நல்ல மனுஷன், காசுக்கு கொஞ்சம் கஷ்டப்படுறாரு, அவ்வளவுதான். தாங்கள் உத்தரவுப்படி தொடர்ந்து அவருக்கு பணம் அனுப்பிடுறேன் என்று சொன்ன சென்னை வக்கீல் குடும்ப சமேதராக மீண்டும் பெரிவாளின் திருப்பாதங்களில் விழுந்து வணங்கினார். உத்தரவு பெற்றுக்கொண்டு புறப்பட்டார். இதையடுத்து வந்த சில மாதங்களுக்கு ஐயங்கார் சுவாமிகளுக்கு மணி ஆர்டர் சரியாக வந்து சேர்கிறதா என்று மடத்து ஊழியர்களை விட்டு பார்க்க சொல்லி திருப்தி அடைந்தார் அந்த மகான். ஹரர சங்கர ஜெய் ஜெய் சங்கர, ஹரர சங்கர ஜெய் ஜெய் சங்கரா. நன்றி, வணக்கம்.